அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் ஹேம்நாத், மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். 2026 நாம் தமிழர் கட்சிக்கு எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்று இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்ப்போம். வாங்க. இரண்டாயிரத்தி 26க்கான தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. கட்சிகள் அனைத்தும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழலில் இந்த மாதிரி தலைப்பை நம்ம தொடர்ந்து எடுத்து பேசணும். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்படின்றதுனால இந்த தலைப்பை எடுத்து நம்ம இந்த வலையொலியில் முதல் காணொலியாக பதிவிடுறதுக்கு தொடங்கியிருக்கோம். சரி, நாம் தமிழர் கட்சிக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும்? இப்போ இதுவரையும் தொடர்ச்சி 50 ஆண்டுகள் திமுக அதிமுக மாற்றி வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கான இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ திமுகலையும் ஊழல், அதிமுகலையும் ஊழல், இங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை, இங்கேயும் கொள்ளை, இங்கேயும் கொள்ளை. அப்ப எதிலிருந்து எது மாற்றுன்றாங்க. கட்சியோட ஆட்சி தான் மாறுது, கட்சிகள் தான் மாறுது. மாற்றம், மக்களுக்கான மாற்றம் நடந்திருக்கிறதான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. அப்ப புதியதா ஒரு கொள்கையை சொல்லி, ஒரு கோட்பாடை சொல்லி, பிரச்சனைகளுக்கான தீர்வு மக்கள்கிட்ட சொல்லி ஒரு கட்சி அரசியல் நிக்குது. அப்ப அந்த கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு அளித்து தானே பார்க்கணும்ல மக்கள், ஒரு முறையாச்சும் பார்க்கணும்ல. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வருகிற 2026 தேர்தலில் மக்கள் வாய்ப்பு அளிக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். தொடர்ச்சியாக 2010 கட்சி தொடங்கப்பட்டு முதலாக 2016 தான் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நிற்குது. 5 வருட காலம் மக்களின் களத்தில் நின்று, மக்களுக்கான போராட்டத்தில் நின்று, அனைத்து விஷயத்திலும் மக்களுக்காக களத்தில் நின்றிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் அனைவரும். அப்ப 2016 நாம் தமிழர் கட்சி முதல்ல தேர்தலில் போட்டிடுறோம். அந்த 2016 தேர்தலே சொல்லிடுறோம், எந்த திராவிட தேசிய கட்சிகளும் கூட்டணி கிடையாது என்று. அதே போல இன்று வரை 2026 வரை நாங்க நிரூபிச்சுக்கிட்டே வரோம். எந்த கட்சியோட கூட்டணி வச்சோமா? சமரசம் என்பதே கிடையாது. இடையில எத்தனை அவதூறுகள், எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை ஒடுக்குமுறைகள் நாம் தமிழர் கட்சி மீது, எத்தனை சாயங்கள் பூசப்பட்டது. எவ்வளையும் கடந்து ஒரு கட்சி தனித்தே நிற்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்கணுமா இல்லையா? ஒரு முறையாவது வாய்ப்பு அளிக்கணும்ல. அப்ப 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். இதுல மக்கள் சரியான கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். சரி, இப்ப பார்ப்போம். நீங்க நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறது மட்டுமே சாத்தியம் இல்லை, தனியா நிக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை, மக்களுக்காக என்னென்ன போராட்டத்தில் இறங்கினான்னு கேட்டா 2009 தொடங்கி இப்ப 2025 வரையும் மக்களுக்கான அனைத்து போராட்டங்களும் நின்று இருக்கணும். 2009 இலங்கையில் நடந்த இனப்படுகொலை மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இனப்படுகொலை, மக்கள் கொன்று அழிக்கப்பட்டே இருந்தாங்க. அப்ப இங்க பேசினால் வழக்கு என்ற சூழலில் நாம் தமிழர் கட்சி மன்னன் சீமானும் தான் மேடைக்கு மேடை பேசினார்கள். அங்கே நடந்தது, இலங்கையில் நடந்தது, நம் தமிழக மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்று மேடைக்கு மேடை முழங்கினார்கள். அன்று தொடங்கி பல பிரச்சனைகள், சிஏஏ இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டங்களாக இருக்கட்டும், எத்தனை போராட்டங்கள், 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், 8 வழிச்சாலையில் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி போராடி தான் அந்த 8 வழிச்சாலையை நிறுத்தியது. இவர்கள் எல்லாம் சிரிப்பார்கள். சொன்னா நீங்க வேணா போயிட்டு வழக்கு பாருங்கப்பா, போயிட்டு பாருங்க எந்த கட்சி வழக்கு போட்டு நிறுத்தி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்ப தொடர்ச்சியாக தோல்விகளையே சந்தித்தாலும் தொடர்ச்சியாக மக்கள் களத்துக்கு, மக்கள் போராட்டத்துக்கு தொடர்ச்சியா நிற்கிற ஒரு கட்சிக்கு ஒரு முறையாவது வாய்ப்பு அளிக்கணும்ல. அதனால மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரசியலை உற்று நோக்கி பாருங்க. மிகப்பெரிய ஒரு அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை சாதாரண ஒரு விஷயமா எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுதான் சரி. நம்ம இன்னொன்று பேசுவோம். இதுவரையும் இங்க இருந்த அரசியல் என்பது எப்படி இருந்திருக்குது சொல்லுங்க. இதுவரை இங்க இருந்த அரசியல் என்ன? சாதி, மதம், சாராயம், பணம், இது 4ஐ தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் யாராவது அரசியல் பண்ண முடியுமா? வெளிப்படையா பேசணும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த 4ஐ தவிர்த்துட்டு யாராவது அரசியல் பேச முடியுமா? வாய்ப்பே இல்லை. இங்க சாதியை வைத்து தான் வேட்பாளர் நிறுத்துவாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, மதத்தை வைத்து தான் நிறுத்துவாங்க. சாராயம், பணம் கொடுக்கலன்னா ஜெயிக்கவே முடியாது. ஒரு வேட்பாளர், திமுக அதிமுக சேர்ந்தவங்க ஒரு வேட்பாளர் காசு கொடுக்காம வெற்றி பெற்றான்னு சொல்லிட்டு இருக்கா? அப்ப இதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி முற்று முழுதாக தகர்த்து ஒரு அரசியலை முன்னெடுத்தது. அண்ணன் சீமான் மட்டும்தான் பேசினார். சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்று பொது மேடைகள் பேசினார். யாராவது துணிச்சல் இருக்குமாங்க?
இதுவரை சாதியை வச்சே அரசியல் பண்ணிட்டு இருந்த சூழல்ல ஒரு பொது மேடையில பேசுறாரு, சாதியை பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுடா, அப்படிப்பட்ட ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் தானே மாற்றத்திற்கான தலைவர், அந்த கட்சிக்கு தானே நம்ம வாக்கு செலுத்தணும். அதே போல இங்கு சாராயம் பணத்தை கொடுக்காமல், ஒத்த ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் சாத்தியம். நினைச்சு பாருங்க, இந்த காலகட்டத்தில் இந்த சூழல்ல வாக்குக்கு பணம் கொடுக்காம வாக்கை வாங்கிட முடியும் அப்படின்னு நிரூபிச்சது யாரு? நாம் தமிழர் கட்சி தான். அப்ப மாற்றம் என்பது இப்படி இருக்கணும். மாற்றம் என்று வந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? முன்னாடி மாற்றம்னு சில பேர் வந்தாங்க, ஐயா வைகோல இருந்து, ஐயா விஜயகாந்த்ல இருந்து தொடர்ச்சியா வந்தாங்க. ஆனா எல்லாரும் என்னன்னாங்க? காலத்தால் கரைந்து போயிட்டாங்க. கூட்டணி இல்லைன்னு தான் எல்லாரும் வந்தாங்க. எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் தான் வந்தாங்க. ஆனா நிலைத்து நின்றாங்களா? அதான கேள்வி. இல்லை. அப்ப மக்கள் தொடர்ச்சியா ஒரு கட்சி தொடர்ச்சியா நீ இந்த களத்தை பார்க்கக்குள்ள 2016 இருந்து 2019 இருந்து 2021 இருந்து 2024 இருந்து இப்ப 26 பொது தேர்தல், இத்தனை பொது தேர்தல் கடந்தும் ஒரு கட்சி நான் தனித்து தான் நிற்பேன், தனியாகத்தான் போட்டியிடுவேன் என்று சொல்லுதுன்னா அந்த கட்சி தானங்க மாற்று. அப்போ ஒரு முறை இந்த 2026 தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணுமா இல்லையா? அதனால தொடர்ச்சியா களத்துல பாருங்க, யார் மக்களுக்காக நின்றுருக்கான்னு பாருங்க. எத்தனை சிறைகள், எத்தனை நம்ம நாம் தமிழர் கட்சி சார்ந்த அண்ணன்மார்களுக்கு எத்தனை பேர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க களத்துல தான் நிற்கிறாங்க. அப்ப தொடர்ச்சியா மாற்றம் என்பது எப்படி இருக்கணும்? இது போன்ற மாற்றம் என்பது இருக்கணும். இப்ப 2026 தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்றதை யோசனை பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு அளித்து பாருங்க. அவங்க ஏதாவது மாற்றம் செய்யலைன்னா வேற கட்சிக்கு மாத்துங்க, யாரும் எதையும் சொல்லலை. அப்ப மக்களை அனைவரும் சிந்தித்து வாக்களியுங்கள். 2026 என்பது மிக முக்கியமான தேர்தல். சிந்திச்சு வாக்களிங்க. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம்.